ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் சிங்கப்பூருக்கு நர்ஸாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரி ஸ்கில்ஸ் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்முடைய நர்ஸ் லைஃப் எஸ்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, ஸ்ட்ராங் கிளினிக்கல் ஸ்கில்ஸ் வேணும். கிளினிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக எடுத்துட்டிங்கன்னா வைட்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும். டெம்பரேச்சர், பல்ஸ், பிளட் ப்ரெஷர் இது எல்லாமே செக் பண்ணுறது தான். ஸோ நார்மலாக எல்லா நர்சஸ்க்குமே தெரிஞ்சது தான். பட் இது செக் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போகிறது இல்லை ஸ்கில்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு அப்நார்மலிட்டிஸ், அதாவது ஒரு பிபி ஹையாவோ அல்லது லோவாக இருக்குது, இல்லை ஒரு ஆக்சிஜன் பேஷண்ட்ஸ்க்கு லோவாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணும்போது இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இதுக்கு நீங்கள் என்ன இன்டர்வென்ஷன் எடுப்பீங்க. ஸோ இதுதான் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், மெடிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ 5 ரைட்ஸை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே அது ஃபாலோ பண்ணக்கூடியது தான். பட் இதில் ரொம்பவே தெளிவாக இருக்கணும். நீங்கள் ஐவி கேனுலேஷன் போட தெரிஞ்சிருக்கணும், பிளட் டேக்கிங் தெரிஞ்சிருக்கணும், வூண்ட் கேர், ஏசெப்டிக் டெக்னிக்கை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்தது, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் டிட்டோரியேட் ஆக போகிறாங்க அப்படின்னா அதை சீக்கிரமாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணி அதற்கு நீங்கள் என்ன இன்டர்வென்ஷன் எல்லாம் எடுத்தீங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது கிடையாது, பேஷண்ட் சேஃப்டிக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். இரண்டாவது, பேஷண்ட் சேஃப்டி அண்ட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல். பேஷண்ட் சேஃப்டி அப்படின்னு சொல்லும்போது முதலாவது மெடிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்ட்ரிக்டாகவே 100% மெடிகேஷன் எரர் சிங்கப்பூரில் இருக்கவே கூடாது. அது ஒரு மிகப்பெரிய லீகல் இஷ்யூவை உண்டாக்கும். ஸோ மெடிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்பவே தெளிவாக இருக்கணும். அடுத்தது, ஹேண்ட் ஹைஜீன். WHO, as per WHO 5 மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஹைஜீனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஹேண்ட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேஷண்ட்டேருந்து நம்ம கேரி பண்ணி நம்மக்கிட்டேருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கிட்ட கொண்டு போய் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரிக்டாக ஹேண்ட் ஹைஜீன் அப்படின்றது ஆஸ் பர் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், பிபிஇ அப்படின்னு சொல்லும்போது கவுன், மாஸ்க், க்ளவுஸ் இது எல்லாமே ஆஸ் பர் ப்ரோட்டோக்கால் எங்கே யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணியே ஆகணும். அடுத்தது, ஃபால் ப்ரிவென்ஷன். ஸோ எப்போவும் பேஷண்ட்ஸோட பெட்டோட சைட் ரெயில்ஸ் போட்டிருக்கணும், கால்பெல் அவங்களுக்கு நியர்பையில் இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இம்மிடியேட்டாக அதை அட்டன் பண்ணணும். அல்லது யூரினல் பெட் பென் ஏதாவது கொடுத்து அவங்க கீழே விழாமல் ஸ்ட்ரிக்டாக பாதுகாக்க வேண்டியது நர்சஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர்ட் ஒன், டாக்குமெண்டேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். ஸோ சிங்கப்பூரில் பேப்பர் டாக்குமெண்டேஷனே கிடையாது, எல்லாமே எலக்ட்ரானிக் மெடிக்கல் டிவைஸ் தான். ஸோ நீங்கள் எது என்டர் பண்ணாலும் கம்ப்யூட்டரில் தான். ஸோ டாக்குமெண்டேஷன் கிளியராக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும், கரெக்டான டைமிங்கில் இருக்கணும். லேட்டாக பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இம்மிடியேட்டாக எதை பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சிருக்கணும். ஏன்னா டாக்குமெண்டேஷனை பொறுத்தவரையில் அது ஒரு லீகல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கீங்க, பட் நீங்கள் அதை டாக்குமெண்ட் பண்ணலைன்னா அது நீங்கள் பண்ணலை அப்படின்ற அர்த்தத்தில் தான் வரும். ஸோ எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். சிங்கப்பூர் ஒரு மல்டிநேஷ்னல் கண்ட்ரி. ஸோ ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் கிளியராக பேச தெரிஞ்சிருக்கணும். ஒரு பேஷண்ட்ஸ் டவுட் கேட்டாங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டாக்டருக்கு அல்லது அதர் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா கிளியராக அப்டேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு கன்சர்ன் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேர்ஃபுல்லாக லிசன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாம் தான் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வருது. நெக்ஸ்ட் ஒன், டீம் ஒர்க் அண்ட் ப்ரொஃபஷனல் பிஹேவியர். நர்சிங் அப்படின்னாலே டீம் ஒர்க் தான். டீம் ஒர்க் இல்லாமல் நர்சிங் கிடையாது. உங்களுடைய ஷிஃப்ட்டில் எத்தனை நர்சஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்து உங்கள் வேலையை மட்டும் முடிக்கிறது இல்லை, அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கேர் ஆஃபில் ஒரு 5 பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 5 பேரை மட்டும் பார்த்துட்டு வேலையை முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறது இல்லை, மற்றவர்களுக்கும் சப்போர்ட் கொடுத்து எல்லாருமே ஆன் டைமில் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். டாக்டர்ஸ் அண்ட் அதர் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி போக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் பவுண்ட்ரிஸ் மெயின்டைன் பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இங்கே சிங்கப்பூரை பொறுத்தவரையில் ஐ நோ எவ்ரி திங் அப்படின்ற ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஐ எம் ரெடி டு லேர்ன் அப்படின்ற ஆட்டிடியூட் தான் உங்களுக்கு இருக்கணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நர்சிங்கை பொறுத்தவரையில் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம்.
எது அர்ஜென்ட் எது நான் அர்ஜென்ட் அப்படின்றது உங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபாஸ்ட்டாக அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ண நீங்கள் முற்படணும். ஸோ ஒருத்தருக்கு நீங்கள் ஹேண்ட் ஓவர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஹேண்ட் ஓவர் ரொம்ப ப்ராப்பராக கிளியராக இருக்கணும். மெடிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரையில் லேட்டாக கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ சிங்கப்பூரில். ஸோ ஆன் டைமில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அடுத்தது வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் அடாப்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஒரு நியூ எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு நியூவாக ஒரு ப்ரோட்டோகால் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அடுத்தது, ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஒரு ஃபீட்பேக் சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் தவறாக எடுக்காமல் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக முற்படணும். அடுத்தது, ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரைனிங்ஸ் அண்ட் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஸோ அதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண நீங்கள் தயாராக இருக்கணும். இது மாதிரியான ஸ்கில்ஸ் தான் ஃபாரின் நர்சஸ் கிட்டேருந்து சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.